தௌபாவுடைய சிறப்பை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸ் ரியாது சாலிஹினில் பதிவாயிருக்கின்றது. பனு இஸ்ராயலுடைய சமுதாயத்தில் ஒருவர் 99 கொலைகளை செய்துவிட்டு தனக்கு தௌபா வேண்டும் என்பதாக நினைத்து ஒருவரிடம் போய் கேட்கின்றார். அந்த ஆலிமோ, நீ ஒரு பெரும் பாவி, உனக்கு தௌபா கிடையாது என்று கூறியதன் காரணத்தால் அவரையும் கொண்டு விட்டு 100ஐ பூர்த்தி செய்கின்றார். பிறகு அவர் திரும்பவும் தனக்கு தௌபா வேண்டும் என்பதை எண்ணியவராக இன்னொரு ஆலிமிடம் போய் கேட்ட நேரத்தில் அவர், இன்ன ஊரிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அந்த ஊருக்கு போய் நீயும் இபாதத் செய்து தௌபா கேட்டுக்கொள் என்பதாக கூறுகின்றார். இவரும் பயணத்தை ஆரம்பிக்கின்றார். இடவழியிலே மௌத்தாகி விடுகின்றார். இந்த நேரத்தில் அவருடைய ரூஹை ரஹ்மத்துடைய மலக்குகள் எடுப்பதா அதாபுடைய மலக்குகள் எடுப்பதா என்பதாக இருவருக்கிடையில் அங்கே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய நேரத்தில் 3வது மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்து அங்கே தீர்ப்பு கொடுக்கின்றான். அளந்து பார்க்கும்படியா வைத்து போகக்கூடிய பாதை அதிகமாக இருந்தால் அதாபுடைய மலக்கும், போயிருக்கக்கூடிய வழி அதிகமான தூரம் சென்றிருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குகளும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதால் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. அளந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் அதிகமான தூரம் அங்கே தௌபாவுக்காக வேண்டி சென்று இருப்பதை அறிந்து ரஹ்மத்துடைய மலக்குகள் எடுத்து செல்கின்றார்கள். அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்கிவிடுகின்றான்.